இங்க இருக்க ஜெனரேஷன் நியூ ஜெனரேஷன் என்ன பாக்குறாங்கன்னா நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு எழவே தெரியலங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுந்தரேஷ். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? என்ன பண்றீங்க? ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் வந்து ஒன்று வைரலாக போய்கிட்டு இருக்கு. நம்ம டேரக்டர் மிஸ்கின் சார் வந்து பேசின ஒரு சில வீடியோஸ் தான் போய்கிட்டு இருக்கு. மிஸ்கின் சார் வந்து எங்கே பேசினாலும் ஏதாச்சும் ஒரு சர்ச்சையை வந்து இழுத்து விட்டுருவாப்ல. ஒரு இந்த கொட்டுக்காளி அப்படின்ற ஒரு படத்தில், சூரி சார் நடித்த கொட்டுக்காளி படத்தில் ஒரு ஈவெண்ட்ல பேசியிருப்பாரு. அப்போ என்ன சொல்லியிருப்பாரு, சூரி ஒரு இடத்துல ஒன்று கடிச்சிருப்பான், அந்த மாதிரி எவனாலும் நடிக்க முடியாது அப்படின்னு பேசியிருப்பாரு. சம்மந்தெல்லாம் பேசியிருப்பாரு. அது வந்து நிறைய ட்ரோல் மெட்டீரியலாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து மிஸ்கின் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு படத்துடைய ஈவெண்ட்ல இப்போ உள்ள ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு நடிக்கவே தெரில, என்ன நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுனது மட்டும் இல்லாம இடையில கெட்ட வார்த்தை கூட போட்டு விட்டாரு. இங்க இருக்க ஜெனரேஷன் நியூ ஜெனரேஷன் என்ன பாக்குறாங்கன்னா நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு எழவே தெரியலங்க. ஓத்தா இது நடிப்பே கிடையாது, இது ஆப்பு, இது அவலட்சணம், அழுக்கு. ஆக்சுவலா டேய் தம்பி, அழுகுனவனே அவன் அழுது கட்டுறான். ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உம்மான வாயில தூக்கும் போல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் முகம் சுளிக்கக்கூடிய விஷயமா தான் தெரிஞ்சுது. இவ்வளோ பெரிய டேரக்டர் ஸ்டேஜில் இந்த மாதிரி பேசலாமா? ஒரு விஷயம் சொல்ல வராருன்னா அது நல்ல மாதிரி சொல்லிட்டு போனா ஓகே, இந்த மாதிரி இடையில கெட்ட வார்த்தைலாம் போடுறான்னு சொல்லி அப்படின்னு நான் ஷாக் ஆயிட்டேன். இவர் இப்படி பேசுறதை பத்தி ஒரு நடிகரும் வந்து அது தவறு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு ஒரு ஈவெண்ட்ல. அவ்வளோ வல்கரா பேசணும் அவசியமே கிடையாது. ரொம்ப நமக்கு தலைக்குனிவா இருந்துச்சு. இது கூட பரவாயில்ல, மிஸ்கின் சார் பேசுனதுக்கு டாக்டர் திவாகர் தான் அவர் சொல்றான்னு சொல்லி டாக்டர் திவாகரை வந்து எல்லாரும் பிடிச்சி வந்து டேக் பண்ணி விட்டாங்க. மனசு சும்மா இருப்பாரா? கொந்தளிச்சு விட்டாரு. மிஸ்கின் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். உங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுனதுக்கு, அசிங்கமான வார்த்தையில பிரஸ் மீட்ல பேசுனதுக்கு வன்மையாக கண்டிக்கின்றோம். டைரக்டர் மிஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து பொதுமக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்டே ஆகணும். நண்பர்களே, மிஸ்கின் அவர்கள் பேசுனது கரெக்டா தவறா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத உங்க ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ரெகுலரா வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.